ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எக்ஸசைஸ் 3.1ல 7 சம் பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் தி பாலினம் கொடுத்தாச்சுங்களா, அதை இன்னும் கொண்டு ஃபஸ்ட்டு சின்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் என்ன எழுதுறாங்க, ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஜென்ரல் ஃபார்ம் அப்படி கொடுத்துறாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம சம்மேஷன் பண்ணிடலாமா? இப்போ சம்மேஷன் 1 நமக்கு ஆக்சுவல் ஃபார்ம் வந்து மைனஸ் பி பை ஏ தான். ஆக்சுவலாக நமக்கு அது அப்படியே ஆன்சரே வருது, அப்படியே பி பை ஏ, ஏன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இப்படியே போடலாம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பண்ணுறேன், பி பை ஏ போடுறேன். சம்மேஷன் 2 என்ன நமக்கு ரெண்டு மல்டி பண்ணுமா? அப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பிளஸ் இது பீட்டா காமா, இது நமக்கு சி பை ஏ. சம்மேஷன் 3 என்ன நமக்கு மூணுத்தையும் மல்டி பண்ணுமா? அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா, இதெல்லாம் மைனஸ் டி பை ஏ. இப்போ அவங்க கொடுத்து பாருங்களா, ரொம்ப சிம்பிளாக சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா கற்றுக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபார்மேட் பாருங்க, மேலே ஒன்று கீழே 2 இருக்கா, அப்போ ப்ளஸ் ஆல்ஃபா தங்க பீட்டா காமாவா ப்ளஸ் சம்மேஷன் ப்ளஸ் 3 நமக்கு அடுத்த பீட்டா மேலே போடுங்க. இப்போ கீழே வரும் பீட்டா விட்டுருங்க, வரும் ஆல்ஃபா காமா வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, காமா போட்டுருங்க, அப்போ கீழே வரும் நமக்கு ஆல்ஃபா பீட்டா வரும். அவ்வளோ. இது எல்சிஎம் தான் வரும் நமக்கு, ஆல்ஃபா பீட்டா காமா வரும். சரிங்க, அந்த எல்சிஎம் ஃபர்ஸ்ட் என்னது, பீட்டா காமா டிவைட் பண்ண, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனோட டிவைட் பண்ணால் நம்ம எது கிடைக்கும், ஆல்ஃபா வருமா, மேலே மல்டி பண்ணுவீங்க, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர். இதே போல அங்கே வரும் நமக்கு ஆல்ஃபா காமா டிவைட் பண்ணினா பீட்டா ஆன்சர் வரும், பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். இப்போ இங்கே வரும் காமா ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா? இப்போ இதில் நமக்கு இந்த ஃபார்ம் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்லையும் கொஞ்சம் பார்த்து பண்ணும்போது என்ன வரும் நமக்கு, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு வரும் இங்கே ஆல்ஃபா பீட்டா பிளஸ் என்னது ஆல்ஃபா காமா பிளஸ் பீட்டா காமா. ஆக்சுவலாக நமக்கு அங்கே 4 ரூட் வச்சு பார்த்துருப்போம், இங்கே 3 ரூட் வச்சு பார்க்குறோம். அதோட சிம்பிள் தான் அது. இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ நமக்கு தெரியும், அது மைனஸ் பி பை ஏ இல்லையா? அப்போ மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் பீட்டா காமா வேல்யூன்றதுனா சி பை ஏ டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ மைனஸ் டி பை ஏ. இது ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும் நமக்கு பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்துருமா, மைனஸ் 2c பை ஏவா, இதனால் நமக்கு மைனஸ் டி பை ஏ அப்படியே இருக்கு. இப்போ மேலே நமக்கு நம்ம எல்சிஎம் தரலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தா இதனால் பி ஸ்கொயரா மைனஸ் இது என்ன வரும் 2c ஏ வந்துடும். இங்கே என்ன இருக்கு, மைனஸ் டி பை ஏ இருக்குங்களா? ரெசிபி போடலாமா? இப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 2ca பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு என்ன பண்ணலாம், மைனஸ் ஏ பை டி போட்டுடலாமா? ரெசிபி பண்ணிடலாம். அப்போ ஏக்கு ஏ ஸ்கொயர் கேன்சரா, அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 2ca பை வரும் ஏ டி. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸை மல்டி பண்ணும். இப்போ என்ன நமக்கு வந்து 2ca மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடின்னு வந்துடும். ரொம்ப சிம்பிளான சிம்பிளா சும்மா பார்த்துங்க. இந்த அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு ஈஸியான ஃபார்முலா, கஷ்டமான ஃபார்முலா கிடையாது. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சி இருக்கு, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க.